இப்பொழுதும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்ப இருக்கிறோம். ஆமீன், ஸ்தோத்திரம். ரெண்டு விதமான வார்த்தைகளை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஒன்று மனிதனுடைய வார்த்தை, இன்னொன்று தெய்வத்துடைய வார்த்தை. இப்படி ரெண்டு விதமான வார்த்தைகளை குறித்து உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷன் பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? தெய்வம் பேசின வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று வேத புஸ்தகத்திலிருந்து ஆமீன் ஸ்தோத்திரம் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நீங்கள் வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கும் பொழுது ஆமீன் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 1 சாமுவேல் 17:44 படிக்கலாம். பின்பு அந்த பெலிஸ்தியர் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். பாருங்கள், மனுஷன் சொன்ன வார்த்தை. ஆமீன் ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை கவனிங்க. ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகத்திற்கும் கொடுப்பேன். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே ஒரு பெரிய கோலியாத்து வந்து நின்று சவால் விட்டு கொண்டிருக்கிறதான ஒரு சம்பவத்தை குறித்து தான் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்ப இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை பாருங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். அப்ப மனுஷன் பேசுகிறதான வார்த்தைகள், ஆமீன் ஸ்தோத்திரம், அது நமக்கு வேதனையை கொடுக்கிற வார்த்தையா இருக்கலாம், நம்பிக்கையை இழக்க வைக்கிற வார்த்தையாய் காணப்படலாம், நம்மை அதைரியப்படுத்துகிற வார்த்தைகளாய் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். மனுஷனுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளங்களை நோகடிக்கிற வார்த்தையாய், நம்மை காயப்படுத்துகிற, நம்மை கஷ்டப்படுத்துகிற வார்த்தையாய் மனிதனுடைய வார்த்தைகள் காணப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாம் வேத புஸ்தகத்தில் படிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம், ஆமீன் ஸ்தோத்திரம், 35, 36 இந்த வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இயேசு அங்கே ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிற்கு இயேசு போயிருக்கிறார். அப்ப பிள்ளை மரித்து போய்விட்டது. ஆமீன். அவர்கள் வந்து சொன்ன வார்த்தையை கவனிங்கள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 35, 36 வசனத்தை படிங்க. பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, குமாரத்தி மரித்து போனாள் என்றார்கள். பாருங்கள், போதகரை ஏன் இனி வருத்தப்படுத்துகிறீர்கள்? ஆமீன். பிள்ளை மரித்து போய்விட்டது. அப்ப மனுஷனுடைய வார்த்தை மரித்து போய்விட்டது, இனியே ஆமீன் ஸ்தோத்திரம் வருத்தப்படுத்துகிறீர்கள். இப்படி ஒவ்வொரு சம்பவத்தை குறித்து நாம் வேத புஸ்தகத்தில் படிக்க முடியும். மனுஷனுடைய வார்த்தை வேதனையை கொண்டு வருகிறது, மனுஷனுடைய வார்த்தை கஷ்டத்தை கொண்டு வருகிறது. ஆமீன். எசேக்கியா தீர்க்கதரிசிக்கு தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தை வந்தது, உம்முடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர். அப்ப அந்த வார்த்தை கவனிங்க. மனிதன் கொண்டு வருகிற வார்த்தை நமக்கு காயத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கலாம். மனுஷன் கொண்டு வருகிற வார்த்தை நமக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கலாம். ஆமீன் ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் தருகிற வார்த்தை அது வல்லமை உள்ள வார்த்தையாய் காணப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷனுடைய வார்த்தை கவனிங்கள். ஆமீன் ஸ்தோத்திரம். சங்கீதம் 109வது சங்கீதம் 2, 3 வசனத்தை படிச்சு பாருங்க. மனுஷன் கொண்டு வருகிற வார்த்தை, சொல்லுகிற வார்த்தை எப்படி இருக்குது பாருங்க. சங்கீதம் 109, 2, 3 வசனம். கபட்டு பாயும் திறந்திருக்கிறது,
பகை உண்டாக்கும் வார்த்தைகள். அப்ப மனுஷனுடைய வார்த்தை பகையை உண்டாக்கும் வார்த்தையாய் காணப்படுகிறது. கவனிக்கணும், மனுஷனுடைய வார்த்தை ஆமே நம்மை நெருக்கத்திற்குள்ளே கஷ்டத்திற்குள்ளே தள்ளுகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இன்னைக்கு சொல்றேன், மனுஷ வார்த்தையை கேட்டு கேட்டு நம்ம சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். கரம் உயர்த்தி நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. மருத்துவரை பார்க்க போனா அவரு சொல்றாரு, இந்த வியாதி மாறாது, இதுக்கு மருத்துவமே இல்ல, இது சுகம் கிடைக்காது. ஆமீன். அவர்கள் ஒரு பக்கத்தில் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், சுகம் கிடைக்காது, அற்புதம் நடக்காது. அவங்க ஒரு பக்கத்தில் பயமுறுத்துகிறார்கள். ஆமே, ஸ்தோத்திரம். வாழ்க்கையே கேள்விக்குறியாய் போகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. மனுஷ வார்த்தைகள் நமக்கு பயத்தை கொண்டு வருகிறது. மனுஷ வார்த்தைகள் நமக்கு நெருக்கத்தை கொண்டு வருகிறது. மனுஷன் பேசுகிற வார்த்தைகள் ஆமீன் ஸ்தோத்திரம் நமக்கு கஷ்டத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இந்த வீடெல்லாம் இனி உருப்படுமா? இவையெல்லாம் இனி ஆசீர்வதிக்கப்படுவாளா? இவ பிள்ளையெல்லாம் நல்லா இருக்குமா? இந்த பிள்ளையெல்லாம் இனி உருப்படுமா அப்படின்னு மனுஷன் சொல்ற வார்த்தைகள் வேதனையை கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் ஆமீன், மனுஷ வார்த்தைகளை மாற்றி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பிழைப்பூட்டும்படியாக, நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் தம்முடைய வார்த்தையை நம்மத்தில கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். இப்ப நம்புகிற பிள்ளைகள் ஒருக்க கைகளை தட்டி ஒருக்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மனுஷன் பேசின வார்த்தையை கேட்டு 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 சோர்ந்து போயிருக்கலாம், தளர்ந்து போயிருக்கலாம். தெய்வம் உன்னோடு கூட பேச போகிறார். கர்த்தர் உன்னோடு கூட பேச போகிறாரு. ஆமென் ஸ்தோத்திரம். மனுஷ வார்த்தையை கேட்டு சோர்ந்திருக்கிற தேவ பிள்ளையே, மனுஷ வார்த்தையை கேட்டு காயப்பட்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை காயப்படுத்தின வார்த்தையை தூக்கி தூர போடு. கர்த்தர் உன்னை பலப்படுத்த போகிறாரு. ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மனுஷன் சொல்லி இருப்பான், இந்த கடன் பிரச்சனை எல்லாம் தீருமா? ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றான், அந்த கடன்களை தீர்க்க கர்த்தர் வழியை திறப்பார். ஆமென். மனுஷன் சொல்லலாம் இதெல்லாம் தீராது, உன்னால முடியாது, நடக்காதுன்னு மனுஷன் சொல்லி இருக்கலாம். ஆனால் அந்த கடன்களையும் தீர்க்கும்படியாக உங்களுக்காய் நமக்காய் வழியை திறக்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்களுக்காய் ஒரு வழி திறக்கப்படும், உங்களுக்காய் ஒரு வாசல் திறக்கப்படும். மனுஷன் சொல்றான் முடியாதுன்னு, கர்த்தர் சொல்றாரு முடியும்னு. கர்த்தர் சொல்றாரு, இந்த பிசாசு போராட்டம் எல்லாம் இன்னும் அழியுமா? இதில் இருந்தெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கிடைக்குமா? மனுஷன் சொல்றான் கிடைக்காதுன்னு. கர்த்தர் சொல்றார், அந்த பிசாசை அழித்து ஜெயத்தை தருகிற தெய்வம் நான் உன்னோடு கூட உண்டு. அந்த போராட்டத்தில் நான் உனக்கு ஜெயத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்றாரு. மனுஷன் சொல்றான் அந்த பிசாசு போராட்டம் மாறாதுன்னு சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றாரு அது அழிக்கப்படும், அதிலிருந்து விடுதலை உண்டாகுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் இனி இவ்வளவுதான், உருப்பட மாட்டாங்க அப்படின்னு மனுஷன் சொல்றான். ஆனா கர்த்தர் சொல்றார், உங்க பிள்ளைகள் தேசத்தில் மேன்மையாய் வாழ்ந்திருப்பார்கள், உங்க பிள்ளைகள் தேசத்தில் அழகாய் சுகித்திருப்பார்கள், உங்கள் பிள்ளைகள் தேசத்தில் ஆசீர்வாதமாய் வாழ்ந்திருப்பார்கள். உங்க பிள்ளைகளுக்கு வாழ்க்கை இல்லைன்னு மனுஷன் சொல்லலாம், ஆனா கர்த்தர் சொல்றார் பிள்ளைகள் தேசத்தில் வாழ்ந்திருப்பார்கள். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. மனுஷ வார்த்தைகள் வேதனைப்படுத்தலாம், மனுஷ வார்த்தை கஷ்டப்படுத்தலாம். அப்போஸ்தலர் 28:4 படிக்கும் பொழுது பவுலை குறித்து அதான் சொல்றாங்க, பழியானது இவனை பிழைக்க விட்டவில்லை. ஆமே, அப்படிதான் சொன்னாங்க பவுலை பார்த்து. பழியானது இவனை என்ன செய்யல, தீவிலிருந்து தப்பி கரையேறி வந்துட்டான். இப்ப பவுலுக்கு கையில பாம்பு தொங்கிட்டு கிடக்குது. பார்த்து சொல்றாங்க பழியானது இவனை என்ன செய்யல, பிழைக்க விட்டல, இப்ப சாவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கவனிக்கணும், மனுஷ வார்த்தைகள் நமக்கு வேதனையின் மேல வேதனையும் கஷ்டத்தின் மேலையும் கஷ்டத்தை தந்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைக்கு ஒரு தெய்வத்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அதை படிக்கலாம். ஆமீன். யோவானின் சுவிசேஷம் 4வது அதிகாரம். ஆமீன். யோவான் 4வது அதிகாரம் 50-51 வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆமீன். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றான்.
ம் ம் ஆ ம் ம் ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை கவனிங்க. ஆமீன். அவன் சொன்ன வார்த்தையை நம்பி நான் கையை பிடிங்க. கர்த்தருடைய வார்த்தைய நம்பினா அற்புதம் தான். எத்தனை பேர் நீங்க நம்புறீங்கன்னு தெரியல எனக்கு. இவன் இந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன செய்தான்? நம்பி போனான். அப்ப நம்பி போனபடியினால் அவன் அங்க என்ன செய்தான்? பிழைத்திருந்தான். அப்ப கவனிக்கணும், தெய்வத்துடைய வார்த்தையை எந்த ஒரு தேவ பிள்ளை நம்புறாங்களோ அந்த வார்த்தைக்குள் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும், அந்த வார்த்தை விடுதலையை கொண்டு வரும், அந்த வார்த்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த வார்த்தையினாலே ஒரு தேவ பிள்ளை பிழைக்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு வார்த்தையை நம்பணும். கையை பிடிங்க பார்க்கலாம். மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிட்டீங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க, ஒரு பிழைப்புண்டாக. ஆமென். இவன் இந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வார்த்தைய என்ன செய்தான்? ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன செய்தான்? இவன் நம்பினான். அப்ப தெய்வத்துடைய வார்த்தையை ஒரு தேவ பிள்ளை நம்பணும். கர்த்தர் நிறைய இடத்துல பேசினாரு. ஆமே. அந்த வார்த்தைக்குள்ள எல்லாம் வல்லமை புறப்பட்டது. அந்த வார்த்தைக்குள் இருந்து ஜீவன் புறப்பட்டது. நீங்க லூக்கா 5:35 அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், சுத்தமாக அப்படின்னு சொன்ன உடனே குஷ்டரோகம் உடனே மாறிட்டு. அற்புதம். அப்ப அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருந்து பாருங்க, வல்லமை இருந்தது. ஆமென். சுத்தமாக என்று சொன்ன வார்த்தை குஷ்டரோகம் நீங்கினது. அப்ப அந்த வார்த்தைக்குள் ஜீவன் புறப்பட்டது. ஆமென். நீங்க மார்க் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல சூம்பின கையை உள்ள மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கையை நீட்டு அப்படின்னு சொன்னவுடன் அவன் கையை நீட்டினான். அந்த சூம்பின கரம் உடனே சுகமாக்கப்பட்டது. மார்க் 5:41 நீங்க படிக்கும் பொழுது தலித்தாகூமி என்று இயேசு சொன்னார். தலித்தாகூமி என்று சொன்ன உடனே அந்த வார்த்தையின் வல்லமை புறப்பட்டது. மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பினது. ஆண்டவர் சொன்னார் எப்பாத்தா என்று சொன்ன உடனே ஆமென் செவிடும் ஆமென் காதுகளும் அங்கே திறக்கப்பட்டதை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அந்த வார்த்தை ஆமென் எப்பாத்தா சொன்ன உடனே அங்க ஒரு அற்புதம் நடக்குது. ஆமென் ஸ்தோத்திரம். வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே மரித்த லாசரு வெளியே வருகிறான். மரித்தவன் உயிரோடு எழுந்தான். ஆமென். புறப்படு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன உடனே அசுத்த ஆவி புறப்பட்டது. ஆமென் ஸ்தோத்திரம். எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு எழுந்தான். நீங்க இந்த வார்த்தைகளை எல்லாம் கவனிக்கும் பொழுது கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் வல்லமை புறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் விடுதலை புறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் சுகம் புறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஆசீர்வாதம் புறப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையிலையும் அற்புதம் நடந்தது. இன்றைக்கு பகல சொல்றேன், மனுஷ வார்த்தை காயப்படுத்தி இருக்கலாம், மனுஷ வார்த்தை கஷ்டப்படுத்தி இருக்கலாம், மனுஷ வார்த்தை கண்ணீரை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அந்த வார்த்தையை தேவ பிள்ளை நம்ப கூடுமானால் இந்த ஜெபத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதத்தையும் கர்த்தர் அதிசயத்தையும் கர்த்தர் விடுதலையும் கர்த்தர் இப்பொழுது கொடுக்க போகிறார். இப்ப நம்பினா மட்டும் கைகளை தட்டி ஒரு நிமிடம் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தெய்வத்துடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அந்த வார்த்தை புறப்பட்டு வரும். அந்த வார்த்தையை அவன் நம்பினான், பிழைத்தான். இன்னைக்கு வார்த்தையை நம்பு தேவ பிள்ளையே. அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உனக்கு பிழைப்பை தரும்படியாய், உனக்கு நன்மையை தரும்படியாய், உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாய் ஒரு வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தையை இப்ப பிடித்துக்கொள். அந்த வார்த்தைக்குள்ள அற்புதம்,
அந்த வார்த்தைக்குள்ள சுகம், அந்த வார்த்தைக்குள்ள ஆசீர்வாதம், அந்த வார்த்தைக்குள்ள உன் எதிர்காலமே அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள உன் பிள்ளைகளுடைய காரியம் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள உன் வீட்டின் காரியம் அடங்கி இருக்கிறது. அந்த வார்த்தைக்குள்ள ஊழியத்தின் காரியம் அடங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை இப்பொழுது பிடித்துக்கொள். நீ நம்பும் பொழுதுதான் அற்புதம் நடக்கும். நீ நம்பும் பொழுதுதான் சுகம் நடக்கும். அந்த வார்த்தைக்குள் ஜீவன், அந்த வார்த்தைக்குள் வல்லமை, அந்த வார்த்தைக்குள் அற்புதம். எத்தனை தேவ பிள்ளைகள் நம்புறீங்கன்னு தெரியல. தேவ வார்த்தையை உறுதியாய் பற்றிக்கொள். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே, உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. அல்லேலூயா. ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வந்தாலே ஜெயந்தான். ஆமென். அப்ப கவனிக்கணும். ஒன்னெண்டு காரியத்தை, நேரம் ஓடோடு போற அப்படின்னா ஒன்னெண்டு காரியத்தை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எப்படி புறப்பட்டு வருகிறது பாருங்கள். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே எப்படி புறப்பட்டு வருகிறது? லூக்கா சுவிசேஷம் ஆமென் 3வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 3வது அதிகாரம், அவருடைய 2வது வசனத்தை படிங்க. யோபாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. அப்பொழுது கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுங்கள், ஆயத்தப்படுத்துங்கள். கவனிங்கள். இப்ப பாருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. தெய்வத்துடைய வார்த்தை இப்பொழுது புறப்பட்டு வருகிறது. ஆமென். எப்படி புறப்பட்டு வருது பாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். படியுங்கள். வழி ஆயத்தப்படுத்துங்கள், பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். இன்றைக்கு ஜெபத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, உங்கள் பள்ளங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்ப போகிறாரு. ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் கை தட்டி இப்ப ஒருக்கா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இன்றைக்கு பகல் நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் இன்றைக்கு நிரப்பப்படும் என்று கர்த்தர் பேசுகிறாரு. ஆமென். வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள், வசனத்தை நம்புங்கள், தெய்வத்துடைய வார்த்தையை நம்புங்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. உன் பள்ளத்தை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறாரு. ஏசாயாவின் புஸ்தகம் 40வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் அதோடைய 40வது அதிகாரம் 4வது வசனம். ஸ்தோத்திரம். கவனிங்கள், அந்த வார்த்தை கவனிங்கள். பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு. அப்ப பைபிள் சொல்லுது, பள்ளம் எல்லாம் தேவ பிள்ளைக்காய் நிரப்பப்பட போகிறது. அந்த பள்ளங்களை எல்லாம் கர்த்தர் உங்களை விட்டு கர்த்தர் மாற்ற போகிறாரு. பள்ளங்கள் எல்லாம் மாறுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆமென், ஸ்தோத்திரம். எரேமியாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. எரேமியா 14:3. ஸ்தோத்திரம். எரேமியா 14:3. பள்ளங்களுக்கு போய்
திரும்பி வருகிறார்கள் வெட்கி நாணி. அப்ப கவனிக்கணும், என்ன உண்டாகுது பாருங்க, வெட்கமும் நாணமும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. வெட்கமும் கேவலமும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. வெட்கி நாடி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் ஆனபடினால் தான் சொல்றாரு, உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக, உங்களுக்கு நாணலுக்கு பதிலாக நன்மை உண்டாகும்படியாக, உங்கள் கேவலத்திற்கு பதிலாக புகழ்ச்சி உண்டாகும்படியாய், கீர்த்தி உண்டாகும்படியாய், கர்த்தர் பள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும். இன்றைக்கு தெய்வத்துடைய வார்த்தையை பிடித்துக்கொள் தேவ பிள்ளையே, தெய்வத்துடைய வார்த்தையை நம்பு. கர்த்தர் சொல்ற வார்த்தை என்னன்னா, உன் பள்ளத்தை நான் நிரப்புவேன், உன் பள்ளம் எல்லாம் நிரப்பப்படும். கர்த்தர் சொல்றாரு, உன் பள்ளத்தை கண்டு வெட்கி நாணி தலை குனிந்து காணப்பட்டு கொண்டே இருக்கிறாய். அந்த பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும். அந்த பள்ளம் எல்லாம் உயர்த்தப்படும். உன் பள்ளம் எல்லாம் மாறும். உன் நாணலும் உன் வெட்கமும் உன் கேவலமும் உன்னை விட்டு மாற்றப்படும். உனக்கு ஒரு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்படியாய் உன் பள்ளத்தை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறாரே. பள்ளங்கள் எல்லாம் மாற்றப்படும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப முதலாவது கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், உங்கள் பள்ளம் நிரப்பப்படும். எதனால நாணிட்டு இருக்கிறீங்க? எதனால வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதனால கேவலப்பட்டு கொண்டிருக்கிறீங்க? எதனால தலை நிமிர முடியாமல் இருக்கிறீங்க? எதனால கேவலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்க? ஆமீன். குடும்பங்களோ, சொந்தங்களோ, உறவுகளோ நன்மை இல்லாததுனாலேயோ, புத்திர பாக்கியங்கள் இல்லாததுனாலேயோ, ஏதோ ஒரு இடத்தில் வெட்கி நாரி, ஆமீன் ஸ்தோத்திரம், பள்ளம் போல ஜீவியம் இருந்து கொண்டிருக்கிறதோ, அதன்படினால் தான் கர்த்தர் சொல்றாரு, பள்ளத்தை எல்லாம் நான் நிரப்புவேன், பள்ளம் எல்லாம் மாற்றப்படும். அந்த பள்ளத்தில் வந்திருக்கிற நாணலுக்கு பதிலாக, வெட்கத்துக்கு பதிலாக உனக்கு ஒரு சிங்காரத்தையும் ஒரு மேன்மையும் ஒரு கனத்தையும் கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். தேவ பிள்ளையே, இன்றைக்கு பகல் இந்த வார்த்தையை பிடித்துக்கொள், இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். உன் பள்ளம் எல்லாம் மாற்றப்படும் கர்த்தர் சொல்றாரு. இது தெய்வத்துடைய வார்த்தை. தெய்வத்துடைய வார்த்தை. உன் பள்ளம் மாற்றப்படும், உன் பள்ளம் நிரப்பப்படும். ஆமென் ஸ்தோத்திரம். அதே யோவான் 3ஆம் அதிகாரம், ஆமென் ஸ்தோத்திரம், 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும், ஆமென் ஸ்தோத்திரம், குன்றுகளும் தாழ்த்தப்படும். அடுத்தது ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு வார்த்தை சொல்றார், உன் மலைகள் எல்லாம் வழியாகன்னு கர்த்தர் சொல்றாரு. கை தட்டுங்க பார்க்கலாம். உனக்கு முன்னாடி இருக்கிற மலைகளை எல்லாம் கர்த்தர் வழியாய் கர்த்தர் மாற்ற போகிறாரு. எந்த மலையெல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் தடையாய் நின்று கொண்டிருக்கிறதோ, எந்த மலை தேவ பிள்ளைகளை தடுத்து கொண்டிருக்கிறதோ, எந்த நன்மை தடையாய் நிற்கிறதோ, அந்த மலையெல்லாம் நாம் வழியாய் மாற்றுவேன்னு கர்த்தர் சொல்றாரு. சில மலைகள் தேவ பிள்ளைகளுக்கு வழியாய் மாறுகிறது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்பினா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாகூமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை படிங்க. நாகூம் 1:5. சீக்கிரமா. மலைகள் கரைந்து போகும். கை பிடிச்சு சொல்லுங்க. மலைகள் எல்லாம் கரைந்து போகும். யாருக்கு முன்னாடி? தெய்வ பிரசன்னத்திற்கு முன்னாடி எந்த மலையும் நிற்க முடியாது. அந்த மலைகள் எல்லாம் கரைந்து போகும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னைக்கு பகல்ல இந்த ஜெபத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பெரிய மலைகள், அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி, அவருடைய மகிமைக்கு முன்னாடி, அவருடைய அபிஷேகத்திற்கு முன்னாடி எந்த மலையும் நிற்க முடியாது. நான் மறுபடியும் இப்படி சொல்றேன், மலைதான் பிரச்சனை தேவ பிள்ளையே. அந்த மலைதான் போராட்டம், அந்த மலைதான் உபத்திரவம்,
அந்த மலை தான் கஷ்டம். உனக்கு தடுத்துட்டே நிக்குது, உனக்கு வழிவிடாதபடி தடை பண்ணிட்டு நிக்குது. தேவ பிரசன்னத்திற்கு முன்னாடி சில மலைகளை கத்தர் மெழுகை போல உருக வைக்கிறாரு. உனக்கு முன்னாடி நிற்கிற மலை உருகி போகுது, வழி திறக்கும், வழி விடும். நீ சில மலைகளை இனி தேடியும் காணாதிருப்பாய். கத்தர் சொல்றாரு, மலைகளை எல்லாம் நான் வழியாய் மாற்ற போகிறேன். நம்பினா சும்மா இருக்க முடியாது, ஏற்றுக்கொண்டா சும்மா இருக்க முடியாது. வார்த்தை உள்ள வருதுன்னா, கர்த்தருடைய வசனம் உள்ள வருதுன்னா உன்னால சும்மா இருக்க முடியாது. இந்த ஜெபத்திற்கு வருவதற்கு முன்னாடி உனக்கு முன்னாடி நிறைய மலைகள் வந்து நின்று இருக்கலாம். பெரிய பெரிய பிரச்சனைகள் உனக்கு முன்னாடி வந்து நிக்கலாம். உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை உனக்கு முன்னாடி வந்து நின்றது. உன் புருஷனுடைய பிரச்சனை உனக்கு முன்னாடி வந்து நின்றது. ஆலயத்தின் ஊழியத்தின் பிரச்சனை உனக்கு முன்னாடி வந்து நின்றது. உன் எதிர் சவால்கள் உனக்கு முன்னாடி வந்து நின்றது. உன் ஆவிக்குரிய ஜீவியத்துல உன்னை வளர விட மாட்டேன்னு சில மலைகள் வந்து உனக்கு முன்னாடி நின்றது. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, தெய்வத்துடைய வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அந்த மலைகள் எல்லாம் வழிகளாய் மாற்றப்படும். அந்த மலைகள் எல்லாம் தெய்வத்துடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி இப்பொழுது கரைந்து போகிறது. ரகபகபதலா ரகபதலா சந்தரா பௌகதலா ரகபதலா கத்தலா ரகமனகடா. இதை ஏற்றெடுக்கிற பிள்ளைகள் இப்ப 2 நிமிடம் கைத்தட்டி ஆவியில நிரம்பி, ஓ ஆவியில நிரம்பி, மலைகள் எல்லாம் கரைந்து போகும், கரைந்து போகும். தேடி பாப்ப காணாது, தேடி பாப்ப காணாது. பிரச்சனையை தேடி பாப்ப காணாது. முன்ன இருந்த பிரச்சனையை தேடி பாப்ப காணாது. பின்னாடி இருந்த பிரச்சனையை தேடி பாப்ப காணாது. வலது பக்கத்துல இடது பக்கத்துல இருந்த பிரச்சனையை தேடி பாப்ப காணாது. அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி சில மலைகளை கர்த்தர் இப்பொழுது உருக பண்ணுகிறாரு. இப்ப வார்த்தையை பிடித்துகள், இப்ப வார்த்தையை பிடித்துகள், இந்த வசனத்தை பிடித்துகள், கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துகள். ஓ பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். உன் வெட்கத்திற்கு பதிலாய், உன் நாணலுக்கு பதிலாய் சிங்காரத்தை கர்த்தர் தருகிறார். உனக்கு முன்னாடி இருக்கிற மலைகள் மெழுக போல இப்ப உருகுது. உனக்கு ஒரு நன்மை வந்திருக்கணும், உனக்கு ஒரு நன்மை வந்திருக்கணும், உன் புருஷனுக்கு ஒரு நன்மை வந்திருக்கணும், உன் பிள்ளைக்கு ஒரு நன்மை வந்திருக்கணும், உன் வேலையில ஒரு உயர்வு வந்திருக்கணும். அது இதுவரை வரல, மலை தடையாய் நின்று கொண்டிருக்கிறது. இப்ப ஆவியில நீ நிரம்பும் பொழுது, இப்ப அந்நிய பாஷை நீ பேசும் பொழுது அந்த மலை இப்பொழுது உருகி போகிறது. இப்ப அந்த மலை உருகி போகுது, உருகி போகுது. அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி, அவருடைய பிரசன்னத்திற்கு முன்னாடி, அந்த சூட்டுக்கு முன்னாடி மெழுகு எப்படி நிற்க முடியலையோ, அந்த சூடுக்கு முன்னாடி, அந்த தீக்கு முன்னாடி அந்த மெழுகு எப்படி நிற்க முடியலையோ, அதே போல நீ இப்ப ஆவியில் ஆராதிக்க 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 உன் உள்ளத்தை பாரப்படுத்தின சில மலைகள் உன்னை விட்டு வெளியே போகுது. உன் இருதயத்துல ஒரு ஃப்ரீய, உன் உள்ளத்துல ஒரு ஃப்ரீய ஆண்டவர் வைக்கிறான். நீ பாரப்பட்டு தான் வந்த, நீ கவலையோடு தான் வந்த, அருமை தேவ பிள்ளை சங்கடத்தோடு தான் வந்த, பாரத்தோடு தான் வந்த, பிரச்சனையோடு தான் வந்த. நீ ஆராதிக்க ஆராதிக்க உன் உள்ளத்தை பாரப்படுத்தின, உன் சிந்தை மண்டலத்தை, உன் சரீரத்தை பாரப்படுத்தின அந்த மலை இப்ப உன்னை விட்டு தெரியாம அழிந்திருக்கிறது. கையை தட்டி ஜெயத்தை சுதந்திரித்துகள். ஆமென். நம்புகிற பிள்ளைகள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 3வது பாருங்க, அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கோணலானவைகள் செவ்வையாகும். கையப்படி சொல்லுங்க பார்க்கலாம். கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்க போகிறார். எதெல்லாம் கோணலா கிடக்குதோ அதெல்லாம் செவ்வையாக்கப்படும். கர்த்தர் இந்த ஜெபத்தில் தேவ பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 45:2. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அப்ப 3வது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, கோணலானவைகள்
செவ்வையாக்கப்பட போகுது. எதெல்லாம் கோணலாய் காணப்படுகிறதோ, இல்லாவிட்டால் நீங்களும் நானும் கோணலான சந்ததியின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அந்த கோணலானவைகளை எல்லாம் கர்த்தர் நேராய் மாற்றுவேன். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். கர்த்தர் நமக்கு முன்னாடி கடந்து போக போகிறார். ராஜா நம்முடைய முன்னணியிலே கடந்து போக போகிறார். எனக்கு முன்னணியில எதெல்லாம் கோணலாய் நிற்கிறதோ, என் ஜீவியத்திற்கு முன்னாடி எதெல்லாம் கோணலாய் நிற்கிறதோ, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்னாடி எதெல்லாம் கோணலாய் நிற்கிறதோ, என் அப்பன் முன்னணியிலே கடந்து போய் அந்த கோணலானவைகளை அவர் செவ்வையாய் மாற்ற போகிறாரே. புரிந்தா மகிமைப்படுத்துங்க, புரிந்தா மகிமைப்படுத்துங்க. உன் கோணல் செவ்வையாக்கப்படும். உன் கோணலான வழிகள் செவ்வையாக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமில்லாத வழிகள் செவ்வையாக்கப்படும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செவ்வையாக்கப்படும். எனக்கு முன்னாடி செவ்வை இல்லாத சில காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கலாம். என் அப்பன் இன்னைக்கு பேசுறாரு, நான் முன்னணியிலே போய் அந்த கோணலானவைகளை நான் செவ்வையாக்க போகிறேன். கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன். நம்புகிற பிள்ளைகள் இப்ப இடி முழக்கமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நேரம் இல்லாதபடி நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வார்த்தை கவனிங்க. கரடானவைகள் சமமாகும். கையை பிடிச்சு சொல்லுங்க. எதெல்லாம் கரடாய் கிடக்குதோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் சமமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். நம்முடைய ஜீவியத்திற்கு விரோதமாய் எதெல்லாம் கரடாய் நின்று கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் முள்ளாய் நிற்குதோ, எதெல்லாம் வேலியா நிற்குதோ, எதெல்லாம் எதிராய் நிற்குதோ, என் பாதையை தடுக்கும்படியாய் நான் முன்னோட்டு போக முடியாதபடி என் பாதை எப்படியெல்லாம் கோணலாய் கிடக்குதோ, கரடாய் கிடக்குதோ, கர்த்தர் அந்த கரடுகளை எல்லாம் கர்த்தர் சமமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். உன் ஜீவியத்தில் வந்திருக்கிற அத்தனை கரடான பாதைகளும் சமமாய் மாற்றப்படும், சமமாய் மாறும். இன்றைக்கு தெய்வத்துடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக்கொள், உறுதியாய் பற்றிக்கொள். மனுஷ வார்த்தையை கேட்டு நொந்து கிடக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு பேசுகிறார். தெய்வத்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டு போ. உனக்கு ஜெயம் புறப்பட்டு வருகிறது. உனக்கு ஜெயம் புறப்பட்டு வருகிறது. ஜெயம் புறப்பட்டு வருகிறது. ஜெயம் புறப்பட்டு வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமா ஏற்றெடுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி அப்பா உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அப்பா உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். உங்கள் பள்ளங்களை எல்லாம் கர்த்தர் நிரப்ப போகிறார். உங்கள் மலைகள் குன்றுகள் தாழ்த்தப்பட போகிறது. உங்கள் கோணலானவைகளை கர்த்தர் நேராக்க போகிறார். உங்கள் கரடான பாதைகள் சமமாக்கப்பட போகிறது. இது தெய்வத்துடைய வார்த்தை. இந்த ஜெபத்தில் வந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது நடக்க போகிறது. இப்பொழுது தெய்வத்துடைய வார்த்தை உனக்குள் நடக்க போகுது, நடக்க போகுது, நடக்க போகுது. என் அப்பன் முன்னணியிலே கடந்து போகிறான். சில கோணலானவைகளை கர்த்தர் நேராய் மாற்ற போகிறாரு. Rabala kaba raba dula kaba raga dura bala rika bara bala katura bakatira bala kaba rikamana shandala rigattalaniya ragamana gadagasiya. இந்த சத்தத்தை வீடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், வேற எங்க இருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆமென் டிவி சேனல் வழியாய் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உனக்கு ஒரு அற்புதம் செய்யும்படியாய் கர்த்தர் உன் பட்சத்தில் நிற்கிறார். உன் பட்சத்தில் நிற்கிறார். நீ ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் நிற்கிறார். அந்த கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுகிறது. அந்த கோணலான வழிகள் செவ்வையாக்கப்படுகிறது. உன் பாதையில கிடக்கிற கரடு முரடுகள் எல்லாம் இப்பொழுது மாற்றப்பட போகிறது, மாற்றப்பட போகிறது. இப்ப கைகளை தட்டி 2 நிமிடம் கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் வார்த்தை அனுப்பி, வார்த்தை அனுப்பி ஜனத்தை விடுவிக்கிறதற்காய், விடுவிக்கிற தயவுக்காய் வார்த்தை அனுப்பி, ஜனத்தை குணமாக்குற தயவுக்காய் வார்த்தை அனுப்பி, நன்மை அருளி செய்கிற தயவுக்காய் இப்ப கையை தட்டி 2 நிமிடம் தெய்வத்துடைய வார்த்தையை உள்ள ஏற்றுக்கொள். Hallelujah, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ள அப்படியே அது கிரியை செய்கிறது. அந்த வார்த்தை அப்படியே எனக்குள்ள இறங்கி வருகிறது. அது ஒரு பனியை போல இறங்கி வருகிறது. அது ஆசீர்வாதமாய் இறங்கி வருகிறது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைகள் மட்டும்
இருக்கட்டும். இப்ப முழங்கால் படி போடுங்க பார்க்கலாம். இப்ப முழங்கால் படி போடுங்க. கர்த்தர் அருளுகிற வார்த்தை ஏற்றெடு. ஏற்றெடு தேவ பிள்ளை, அந்த வார்த்தையை பிடித்துக்கொள். மனுஷ வார்த்தை உன்னை காயப்படுத்தினதோ, மனுஷ வார்த்தை உன்னை உடைத்ததோ, மனுஷ வார்த்தை உன்னை தகர்த்ததோ, நீ முன்னோட்டு போக முடியாதபடி, நீ ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன் சொல்ல முடியாதபடி ஆவிக்குரியவர்களே உன் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை விட்டு தள்ளு. இன்றைக்கு தெய்வத்துடைய வார்த்தையை பிடித்துக்கொள். தெய்வத்துடைய வார்த்தையை பிடித்துக்கொள். மனுஷனுடைய வார்த்தையை விட்டு தள்ளு. தெய்வத்துடைய வார்த்தையை பிடித்துக்கொள். அந்த வார்த்தைக்குள் ஜீவன், அந்த வார்த்தைக்குள் வல்லமை, அந்த வார்த்தைக்குள் அற்புதம். மனுஷன் சொன்ன ஏதோ ஒரு வார்த்தை கேட்டு கேட்டு நீ ஒரு நடைபிணம் போல திரிந்து கொண்டிருக்கிறாய். ஒரு நடைபிணை போல இருந்து கொண்டிருக்கிறாய். உனக்காகவே கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் கர்த்தர் பேசுகிறார். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை நடக்க வைக்கும். தெய்வத்துடைய வார்த்தை உனக்கு அற்புதம் செய்யும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை உயர்த்தும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை சீர்படுத்தும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை கனப்படுத்தும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை தேசத்தில் வாழ வைக்கும். தெய்வத்துடைய வார்த்தை உன்னை குடும்பத்தில் தலை சிறந்த நபராய் உன்னை உயர்த்தி வைக்கும். தெய்வத்துடைய வார்த்தை ஆமென் ஆலயத்தில் உன்னை சிறந்த மனுஷியாய் நிற்க வைக்கும். தெய்வத்துடைய வார்த்தை உனக்குள்ள இருக்குமானால் நீ பட்டணத்திலே போகும் பொழுதும் தேசத்தில் போகும் பொழுதும் அந்த வார்த்தை உனக்குள்ளிருந்து தொனித்து 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 நீ தேசத்தை அசைக்கும்படியாய் உன்னை உயர்த்தும் வார்த்தையாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கைகளை தட்டி மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலோ ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலோ, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள் இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் நல்ல கை தட்டி மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் சொல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் சொல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொர்ந்து போகாமல் முன் சொல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும்
மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலோ மயங்கிடாமல். தெய்வத்துடைய வார்த்தையை பற்றிக்கொள். தெய்வத்துடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்துக்கொள். தேவ பிள்ளையே, அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த வார்த்தை உன்னை கனப்படுத்தும். அந்த வார்த்தை உன்னை உயர்த்தும். மனுஷன் சொன்ன வார்த்தை கண்டு சோர்ந்து கிடக்காதே. மனுஷன் சொன்ன வார்த்தை கண்டு தளர்ந்து கிடக்காதே. மனுஷன் அப்படிதான் பேசுவான். மனுஷன் அப்படிதான் சொல்லுவான். அப்படிதான் மனுஷன் பேசுவான். ஆமென். மனுஷனை காண கண்டு படுத்துறாத. தெய்வத்தை நம்பி, தெய்வத்துடைய வார்த்தை நம்பி முன் சொல். அந்த வார்த்தை உன்னை மேன்மைப்படுத்தும்.